ஹைக்ரோ நர்சரி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பண்ணை சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் தேனீஸ்பேட்டையில் உள்ளது. எங்கள் பண்ணையில் 100 வகையான வெளிநாட்டு பழமரங்களை வளர்த்து வருகிறோம். இன்று நாம் பார்வையிடக்கூடிய பழமரம் வெள்ளை நாவல். இது ஒரு தனி ரகம் கிடையாது. நாவல் மரத்திலேயே வெள்ளை நிற பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வகையானது தான். இது இயற்கை மாற்றத்தால் உருவானது. திருச்சியில் உள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலின் தலவிருட்சம் இந்த வெள்ளை நாவல் மரம்தான். பண்டைய காலத்திலிருந்தே இந்த மரம் உள்ளதை இது காட்டுகிறது. தற்போதைய காலத்தில் இதனை தெரிந்து கொண்டு தாவர உற்பத்தியாளர்கள் இதனை உற்பத்தி செய்து பல்வேறு பண்ணைகளிலும் கிடைக்க வழி செய்துள்ளார்கள். எங்கள் பண்ணையில் இந்த மரம் நட்டு 2.5 வருஷம் ஆகிறது. 2 வருடத்தில் காய்க்க தொடங்கிவிட்டது. இது 2வது அறுவடை பழங்களை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். வருஷம் 2 முறை காய்க்கும். பழங்கள் கொத்து கொத்தாக மரம் முழுக்க அதிக அளவில் காய்க்கும். பழங்கள் வெள்ளை நிறத்திலிருந்து லேசான நீல நிறத்துக்கு மாறும்போது பழுத்து விட்டது என்று அர்த்தம். அந்த சமயத்தில் தான் பறிக்க வேண்டும். இந்த பழம் நல்ல இனிப்பாக இருக்கும். நாவல் பழத்தை விட துவர்ப்பு சுவை குறைவாக இருக்கும். நாவல் பழத்தில் உள்ள மருத்துவ குணமே இதற்கு உண்டு. விவசாயிகள் வர்த்தக ரீதியாக இதனை பயிர் செய்யலாம். மற்றபடி 1-2 மரங்களை அனைவரும் வளர்க்கலாம். எங்கள் பண்ணையில் 2 ஆண்டுகளில் காய்க்கும் தாய்லாந்து கிங் நாவல் செடியும் விற்பனை செய்கிறோம். மேலும் 3 ஆண்டுகளில் காய்க்கக்கூடிய விதையில்லா நாவல் செடியும் விற்பனை செய்கிறோம். எங்கள் பண்ணை வெப்பமண்டலமான சேலத்தில் உள்ளதால் இங்கு வளரும் பழமரங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் வளரும். பண்ணையை பார்வையிட வாய்ப்பு உள்ளவர்கள் பண்ணையை பார்வையிட்டு அதில் காய்த்து கொண்டிருக்கும் பழங்களை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சுவையில் உள்ள பழக்கன்றுகளை வாங்கி நடவு செய்யலாம். எங்கள் பண்ணை சேலம் டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தீவெட்டிப்பட்டிக்கு அருகில் உள்ளது. எங்கள் பண்ணையில் உள்ள அனைத்து வெளிநாட்டு பழமரங்களையும் தெரிந்து கொள்ள எங்கள் ஹைக்ரோ நர்சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து பல வகை மரங்களையும் தெரிந்து கொண்டு உங்களுக்கு பிடிச்ச பழமரக்கன்றுகளை வாங்கி கொள்ளலாம். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி.